படிப்பையே மின்சார விளக்கு இல்லை, சிம்னி விளக்கு தான் படித்தேன். பட் when God calls, He provides. When God calls, He equips. I never been in a Bible school all my life. வேதாம் பள்ளியிலே படித்தவன் அல்ல. ஒரு 2500 பிரசங்கம் இருக்கு யூடியூப்பில். என்னோட ஸ்டீஃபன் தேவ்குமார் போட்டிங்கன்னா I wrote more than 60 books. 60 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். மோஸ்ட்லி ஃபார் பாஸ்டர்ஸ். பிரசங்க குறிப்புகள் சொல்லி ஒரு 13 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். ஐயா வாசித்து பார்த்தாங்க தெரியல, வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். அதுக்கெல்லாம் கேட்பது என்பது ஒரு கலை. லிசனிங் இஸ் அ ஆர்ட். ஒரு நாள் 11:30 மணிக்கு ஐயா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. 11:30 மணின்னா இந்த நேரத்துக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா அது ஐயா. ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் ஆல்சோ இது சர்ப்ரைஸ். அதாவது இந்த உலகத்தில் யாரையும் பாராட்டுறதில்லை. யூ நோ தட். யாரையும் இந்த தம்பி சூப்பராக பண்ணார், எங்கே போயிட்டார் அவர்? மேலே போயிட்டாரோ? ரைட். இவர் மேலே போயிட்டாரா? மோஸ்ட்லி லைக் தட். ரைட். நோ கமெண்ட்ஸ். ரைட். எல்லாம் முக்கியங்களிலே வார்த்தையை கேட்பது முக்கியம். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். தமிழ் புரியுதுங்களா? ப்ரையாரிட்டிஸ் இந்த ஸ்டாஃபுங்களை சொல்கிறேன். யூ ஒர்க், வேலை செய்யுங்க, ஆனால் வசனத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். வேர்ட் ஆஃப் காட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆல் த மியூசிஷியன்ஸ் நான் சொல்லக்கூடாது. எல்லாம் முக்கியங்களில் வார்த்தையை கேட்பது முக்கியம். இன்னும் சொல்ல போகிறேன், லிசனிங் இஸ் அன் ஆர்ட். கேட்பது என்பது ஒரு கலை. நிறைய பேருக்கு அது இல்லை. ஒரு நாளைக்கு நான் ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 3 hours பை ரீடிங் த வேர்ட். ஈவன் நவ் I spend more than at least 3 hours. இன்னைக்கு கூட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாம் முக்கியங்கள் எது முக்கியம்? எனக்கு வேத்த கேள்வி சொல்லுங்களேன். வார்த்தை முக்கியம். புரியுங்களா? இதுதான் நம்மளை வாழ வைக்குது. மற்றெல்லாம் பரவசம் ஓட்டும், இது பரிசுத்தமாக்கும். சரி, செய்திக்கு போகிறேன். இந்த கூகுளில் பார்த்தேன், அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. லிபர்ட்டி இருக்குது, விடுதலை, வாழ்வு, சுகம் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்குது. அத்தாரிட்டின்னு பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தை அதிகாரம் நினைப்போம். தட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ட் இன் அத்தாரிட்டி. ஆனால் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அத்தாரிட்டி இஸ் லிபர்ட்டி, விடுதலை. ரெண்டாவது சுயாதீனம். ரைட். மூன்றாவது ஒரு புதிய வாழ்வு அப்படின்னு போட்டிருக்குது. அத்தாரிட்டி என்ற வார்த்தைக்கு தெர் ஆர் சோ மெனி மீனிங்ஸ். ஐயாவுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்ல போகிற தேவன் ஒரு விசுவாசி கொடுத்திருக்கிற ஒரு 7 அதிகாரங்கள்.